வெல்கம் டு தேவகிரியில் பூச்சி. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆங்கிலோ மைசூர் வார்ஸ். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தோம் அப்படின்னா 1767 to 1769. செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தோம் அப்படின்னா 1780 to 84. தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தோம் அப்படின்னா 1790 to 92. ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தோம் அப்படின்னா 1799. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் ஐதரலிக்கும் மைசூர்ல நடந்துச்சு. அதை பத்தினதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இப்ப நான் சொன்னது மாதிரி 1767 to 1769. ஹைதரலிக்கும் ஜெனரல் ஜோசப் ஸ்மித் அவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வார் நடக்குது. ஆனால் பார்த்தோம்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நிசாமும் மராத்தாஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்போ இந்த டீம் உள்ள மைசூருக்குள்ளே என்ட்ரி ஆகுது அப்படின்னா 1767 இந்த டீம் மைசூருக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஆனால் பார்த்தோன்னா ஹைதர் அலி பார்த்தோம் அப்படின்னா அவங்கள தோற்கடிச்சுட்டு மங்களூரை கேப்சர் பண்ணிடுறாரு. மங்களூரை எப்போ கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்ச் 1769 மெட்ராஸை ஹைதர் அலி அட்டாக் பண்ணுறாரு. மெட்ராஸ் ஹைதர் அலி அட்டாக் பண்ணோன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹைதர் அலி இந்த பிரிட்டிஷ்காரங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இதில் ஃபோர்ஸ் பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னா April 4, 1769 அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஒரு உடன்படிக்கைக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அந்த உடன்படிக்கையோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த உடன்படிக்கை யாராருக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ஹைதர் அலிக்கும் நடக்குது. அந்த இதில் என்ன அந்த உடன்படிக்கையில் என்ன அவங்களோட கான்செப்ட் அப்படின்னா அவங்க அந்த கான்கோர்ட் பண்ண டெரிட்டரிஸ்லாம் அவங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா அவங்கவுங்களத ரிட்டர்ன் பண்ணிடணும். இவங்க 2 பேரும் எப்படின்னா ஈச் அதர் ஹெல்ப் பண்ணிக்கணும். இவங்களை யாராவது வெளியிலிருந்து அட்டாக் பண்ணால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற உடன்படிக்கையோட இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் முடிவுக்கு வருது.